வணக்கம். அதாவது கேப்டனோட தீவிர ரசிகர்னா இன்றைக்கோட கேப்டன் இறந்து ஒரு வருடமாவது கரெக்டாக. இந்த போனவோட இதே நாளில் நான் சென்னையில் இருந்தேன். என்னுடைய சொந்த ஊர் பரமக்குடி. நான் சென்னையில் இருந்தேன். கேப்டன் இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஓடோடி வந்து பார்த்தோம். அந்த கூட்ட நெரிசலையும் அவருடைய இதை பார்த்தோம். இது மாதிரி தலைவர், இது மாதிரி நடிகர் இனிமேல் பிறக்க போகிறது கிடையாது, இனிமேல் உருவாகிறது கிடையாது. ஆனால் நல்ல தலைவரை நம்மளுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நல்ல தலைவரை இழந்துட்டாங்க. அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியுது. அதாவது நான் நாளைக்கு வரணுன்னு ஐடியா பண்ணியிருந்தேன். நாளைக்கு பெரிய பெரிய தலைவர்லாம் வருவாங்க. நம்மளுக்கு அது இடங்க பார்க்குறதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஆதங்கத்தில் இன்றைக்கே நாங்கள் வந்து பார்த்துட்டு கிளம்புறோம். அதாவது நாளைக்கு வந்து பெரிய தலைவரும் வருவாங்க. நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. அதனால் இன்றைக்கி தான் அவர் இறந்தது. இன்றைக்கி இறந்த நாளில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கான்செப்ட். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நாளைக்கு வராங்க. இங்கே வந்து என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க? பாதுகாப்பு ஏற்பாடு நல்லா பேரிக்கார்லாம் போட்டு வச்சுருக்காங்க, கம்பிலாம் போட்டு வச்சுருக்காங்க. தலைவர்கள் வர்றதுக்கு ஒரு பாதையும், பொதுமக்கள் முக்கியமாக பொதுமக்களத்தை அவர் வந்து எங்கள் கேப்டன் தலைவர் வந்து பொதுமக்களத்தை அவர் வழி நடத்தினார். பொதுமக்களுக்கு கண்டிப்பாக அனுமதி இருக்குது. பொதுமக்களும் வரலாம். தலைவர் வர்றதுக்கு அதுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நல்ல உதவியாக பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு உள்ள நல்ல உரிய பாதுகாப்பு தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அங்கங்கே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. ட்ராலிங் கேமராவும் ட்ரோல் கேமராவும் பறக்குது. அனைத்து வகையான பாதுகாப்புகள் நல்ல தக்க வசதி வச்சுருக்காங்க. நாளைக்கு முக்கியமாக இவ்வளவு மக்களுக்கும் நாளைக்கு சாப்பாடை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். மக்கள் கூட்டம் வார வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காத நாளைக்கு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க அதிகபட்சம் 4 மணி வச்சுருப்பாங்க. ரொம்ப தீவிர ரசிகர் எங்கள் வீட்டுக்காரவங்க. இன்றைக்கும் டிவியில் அவங்க படம் போட்டாங்கன்னா உட்காந்து அந்த இடத்த விட்டு அசையாமல் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு தெரியும் அவங்களுக்கு. அவங்க விருப்பத்துக்காக தான் இன்றைக்கி குடும்பத்தோடு இங்கே வந்தோம். நன்றி. நீங்கள் வந்து மக்கள்லாம் ஒரு கோவில் மாதிரி இன்றைக்கி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆமாம். நீங்கள் பார்க்குறீங்க அது அவங்களுக்கு அது மாதிரி? பார்க்க நல்லா தான் இருக்குது. மக்கள் எல்லாமே ரொம்ப நேசிக்கிறாங்க அவங்கள. இன்றைக்கி அவர் வீடு இல்லைனாலும் எல்லா மக்களுமே அவங்கள நேசிக்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம்? எல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. எல்லா பக்கமே மக்களை ஒரு வழியில் போட்டு மறு வழியில் வர வைக்கிறாங்க. பாதுகாப்பாக தான் இருக்காங்க. வணக்கம். நிஜமானமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கேப்டனோடைய நினைவிடத்துக்காக வரல, இங்கே ஒரு வேலையாக வந்தோம். எங்களுக்கு என்னென்னா ரொம்ப நாளாக போகணும்னு ஆசையாக இருந்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இங்கே வந்தோம். நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு க்ரௌடு இருக்குது. நிஜமாக ஒரு சமாதிக்கு வந்து எம்ஜிஆர் அளவுக்கு மெரினா பீச்சில் இருக்கிற அளவுக்கு இங்கே இருக்குன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லார் மக்கள் மத்தியில் வந்து பெரிய பேர் எடுத்திருக்காரு. நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக, அதாவது உயிரோடு இருக்க முடியும் போது அவர் கிட்ட போய் பார்க்க முடியல. பட் அவருடைய இந்த இறுதி அதாவது சமாதியை வந்து பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அவருடைய பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே கேட்டாலுமே விஜயகாந்த் சார் பாட்டு மட்டும்தான் பாடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங்ஸ்லாம். அவர் சாங்ஸுக்கு அவருடைய ஆக்டிங்க்கெலாம் நாங்கள் அடிமை. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. 2 வீலர் பார்க்கிங் ஒரு அவுட் ஆஃப் சிட்டி எப்படி இருக்கிறத விட மெயின் சிட்டியில் வந்து ஒரு 2 வீலர் பார்க்கிங்காக இருக்கட்டும், மக்கள் உள்ளே வரும்போது இருக்கிற கூட்டமாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து அதாவது ஒரு பாலிட்டிக்ஸ் இல்லாமல் எல்லா பொதுமக்களும் எல்லாரும் ஒரே சமமாக போயிட்டு உள்ளே வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கேள்விப்படல. நான் கண்டிப்பாக அதெல்லாம் இப்போ தான் உள்ளார வரோம். அவருடைய சமாதியை பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கும்போது அதுவும் நல்லா தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறோம். நல்லது பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். இங்கே வந்ததில் ரொம்ப மனநிலை. ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது? உண்மையில சொல்ல போனால் எங்களோட முதலமைச்சராக இருக்க வேண்டியவர் இன்னைக்கு இல்லையன்ற ஒரு வருத்தம் இருக்குது. இருந்தாலும் மனசு நிறைவாக இருக்குங்க. எங்கள் கேப்டனை பார்க்கறதுக்காக இது ஒரு வாட்டி வரல, இது வரைக்கும் ஒரு 50 வாட்டி வந்திருப்பேன். நாளைக்கு வந்து கேப்டன் அது தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு தெரியுங்க ஐயா. போஸ்டர் பார்த்தேன், அதில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மனசு நிறைஞ்சு நாளைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் இங்கே இருப்பேங்க ஐயா. பாதுகாப்பு கொடுத்து வர மக்களை வந்து நிறைவாக அமைச்சா சந்தோஷம். ஓகே, நன்றி. அரசு தலைவர் எப்போ ஒன்றா வருவாங்க.
ஆனால் கேப்டன் வரமாட்டார்ல இதுக்கப்புறம் அவரை பார்க்க தானே வராங்க மக்கள். அந்த மக்களை வந்து பாதுகாப்பு பண்ணி அமிச்சா போதும். சந்தோஷம். நன்றிங்க. வணக்கம் சார். அண்ணா நீங்கள் வந்து கேப்டனோட நினைவிடத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சி? எங்கள் கேப்டன் நினைவிடத்துக்கு வந்திருக்கோண்டான்னா எங்கள் தலைவர் மேலே இருக்கிற பற்று, நாளைக்கெல்லாம் கூட்டம் வரவே உள்ளே நுழைய முடியாது. அதனால் முத நாளே நாங்கள் வந்து ஐயா அஞ்சலி செலுத்த வந்து குரு பூஜை நாளைக்கு, அதனால் இன்றைக்கி வந்து அஞ்சலி செலுத்திட்டுருக்கோம். அது கேப்டனோட நினைவிடம் நாளைக்கு வந்து குரு பூஜை. ஆமாம். அனைத்து கட்சி தலைவர்கள்லாம் இங்கே வராங்க. இங்கே என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நடந்துருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுமக்களாக வந்து பார்த்துருக்கீங்க. ஆமாம். மக்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு பண்ணிருக்காங்க? அதாவது யார் யார் நாளைக்கு வராங்களோ அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கூட அதுக்கு தகுந்த போல் இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எந்த தொந்தரவும் இல்லாமல் சிறப்பாக வந்துட்டு போகிற போல் பண்ணிருக்காங்க. ஓகே, நீங்கள் இந்த சன்னதிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட மனநிலை? ஆமாம், இப்போ ரொம்ப ஒரு எதாக இருந்தாலும் அங்கே வந்து உடனே நிறைவேறுது. நம்ம கவலைகள் எதாக இருந்தாலும் நம்ம தலைவர்கிட்ட வந்து அஞ்சலி செலுத்தினோம்னா உடனே எதாக இருந்தாலும் சரியாகுது. வணக்கம்மா, பேசுங்கண்ணா. மருவத்தூர் போனோம். நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டங்க. மருவத்தூர் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு கேப்டானும் நாங்கள் கோயில் மருவத்தூர் சாமி மாதிரி தான். அதுக்காக மருவத்தூரை பார்த்துட்டு நேராக நம்ம கோயிலுக்கு கேப்டனும் குரு தான். கேப்டன் நம்ம உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம். எம்எல் அண்ணா. அதுக்கோசரம் நம்ம வந்து கேப்டன் ஆலயத்துக்கு வரணும். இன்னும் நாளைக்கு குரு பூஜைக்கு நாங்கள் வர முடியாது. எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் வரோம். நாங்கள் இன்றைக்கி வந்து அதுக்கு தான் ஒரு நாள் முன்னே ஒரு 50 பேர் வந்துட்டோம். நாங்கள் ஒரு பஸ் வச்சுன்னு. இப்போ மருவத்தூர் எப்படி சாமியோ அதே மாதிரி எங்களுக்கு கேப்டனும் ஒரு சாமி தான். ஒரு நாள் முன்னே நாங்கள் வந்துட்டோம். இப்போ ஒரு நாள் முன்னே வந்துட்டோம். அனைவரும் வந்து பார்த்துன்னு நாளைக்கு வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் வரோம். நாங்கள் இருந்தாலும் நாங்கள் நாளைக்கு வந்து பார்க்க முடியாது. அதனால் ஒரு நாள் முன்னே வந்து நம்ம கேப்டனுக்கு வந்து அந்த பாசத்துக்கோசரம் முன்னோடியே வந்து பார்க்குறோம். பார்த்துட்டு எங்கள் உயிரிலும் மேலான எங்கள் அண்ணா அவர் கேப்டன். நாங்கள் 30 வருஷம் 35 வருஷம் நாங்கள் ஒரு ரசிகர் வந்து அதான் இன்றைக்கி அரசியலுக்கு வந்து இன்னொரு நாள் கேப்டனை பார்க்க முடியாது. இருந்தாலும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அவர். எங்கள் மனசுலையும் வாழ்ந்துங்கிறாரு, தமிழ்நாட்டிலையும் வாழ்ந்துன்னு மக்களோட மக்களாக இருக்கிறாரு அவர். நாங்கள் இப்போ அவர் கூட நாங்களும் இருக்கிறோம். எங்கள் கூட தான் இருக்கிறார் எங்கள் அண்ணா கேப்டன். எங்கள் உயிருக்கும் மேலான எங்கள் அண்ணா எங்கள் கூட தான் இருக்கிறாரு. நாங்களும் அதுக்கோசரம் பாசத்துக்குரிய அங்கே மருவத்தூர் சாமியை பிடிக்குதோ அதே மாதிரி நம்ம கேப்டனும் சாமி தான், ஒரு சாமி தான். கேப்டன் ஆலயத்தில் வந்து இன்னும் ஒரு நாள் முன்னே வந்தது ஒரு இது நாளைக்கு வந்து நாங்கள் பார்க்க முடியாது. சரி, நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கோசரம் ரொம்ப நன்றி.